நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அண்மை செய்தி. 2 ஆண்டுகளாகியும் வேங்கை வயல் விவகாரத்தில் ஒருவரை கூட ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, விவரம். வேங்கை வயல் விவகாரம் நடந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை ஏன் ஒருவரை கூட கைது செய்யவில்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுப்பையா, நீதிபதிகள் இந்த விவகாரத்துல என்னென்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க? விவரம். இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் நீதிபதி முகமது சபீக் முன்பு வந்தது. அப்போது சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்தனர். அதுல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக மனுதாரர் தரப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது தொடர்பாக 2 ஆண்டுகளாகி இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் இது தொடர்பாக ஜூலை மாதம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்ததாகவும், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது என்று மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அது வழக்கறிஞர் GS மணி உள்ளிட்ட சில வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதற்கு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் முனிபராஜ் ஆகியோர் இதுவரை 389 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. குரல் மாதிரி சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய 3 நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட பொறுப்பு தலைமை மகாதேவன் இதுவரை எடுத்த நடவடிக்கை எல்லாம் சரிதான், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாகியும் இதுவரை ஒருவரை கூட உங்களால் கைது செய்ய முடியவில்லையா? அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில்? எனவே இதுல முழுமையான விவரங்கள் தேவை. மேலும் 2 வார அவகாசம் தருகிறேன். அதற்குள் இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் ஒரு முக்கிய முடிவை எட்ட வேண்டும். எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை எனக்கு விரிவாக தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த வழக்கின் விசாரணை 2 வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நீதிபதி குறிப்பிடும் பொழுது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எந்த முன்னேற்றம் இல்லாத நிலையில் எவ்வாறு இந்த வழக்கை கொண்டு செல்ல முடியும்? ஆகவே இதில் துரிதமாக செயல்பட்டு இந்த 2 வார காலத்துக்குள் ஒரு முழுமையான இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். பிரியதர்ஷினி, வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். 2 ஆண்டுகளாகியும் ஏன் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்குமாறு 2 வார கால அவகாசமும் தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 வார கால அவகாசத்துக்கு இடையில இந்த விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கை ஏதேனும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சுப்பையா? கண்டிப்பா. இதுவரை 389 சாட்சிகள் விசாரணை மட்டுமல்லாமல் சில 3 நபர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். எனவே அந்த 3 நபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் அனுப்பியுள்ள காரணமாக அந்த 3வரில் யாரேனும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் 2 வாரம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ள காரணமாக கண்டிப்பாக அந்த 3 பேரை சம்மன் அனுப்பி அவர்கள் விசாரித்து அவர்களுக்கு இந்த சம்பவத்தை தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தால் நிச்சயமாக சிபிசிஐடி தரப்பில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் இந்த 2 அடுத்த முறை வரும் பொழுது இது தொடர்பாக யாரை கைது செய்திருக்கிறோம், யார் விசாரணை அளித்து உள்ளனர் என்பது தகவலை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரியதர்ஷினி, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா நீதிபதிகள் கேட்ட மாதிரி அப்படின்னு தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.